ஹலோ ஃபார்மர்ஸ் முடியல எதை பற்றி வரோம்னா நம்ம மல்லிகை செடியை பற்றி கடைசியாக பப்ளிஷ் பண்ணியிருந்த இலைப்புள்ளி பூஞ்சா நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த வீடியோவில் நம்ம இலைப்புள்ளி பூஞ்சா நோய் எந்த காரணங்களால் ஏற்படுது அண்ட் அது சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பூஞ்சா நோய்களை பயன்படுத்தலாம் அண்ட் எந்த மாதிரி பரவும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஞ்சா நோய்களை பயன்படுத்திய பிறகு இந்த இலைப்புள்ளி பூஞ்சா நோய் நம்ம க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் இது க்யூர் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பொதுவாக இந்த இலைப்புள்ளி பூஞ்சா நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளில் நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டிருந்தோம் புள்ளிகள் காணப்படும் அண்ட் புள்ளிகள் உள்ளே கரும்புள்ளியாவோ இல்லைனா பழுப்பு நிற புள்ளியாவோ இருக்கும் அண்ட் சுற்றிலும் ஒரு சர்க்கிள் ஸ்பாட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு சிறிய புள்ளியாக தான் இருக்கும், ஆனால் புள்ளியோட மையப்பகுதியில் பழுப்பு நிறத்துலேயோ இல்லைனா கருப்பு நிறத்துலேயோ இருக்கும் அண்ட் இது இலைகளுக்கு பின்புறமே இலைகளுக்கு மேல்புறம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பூஞ்சா நோய் தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா இலைகளில் அதிகமான புள்ளிகள் ஏற்பட்டு இலைகளில் ஒளிச்சேர்க்கை நடக்க முடியாமல் இலைகளோட ஆரோக்கியம் குன்றி இலைகள் நாளடைவில் மஞ்சளாகி பழுத்து கொட்டிடும். ஸோ இது சிவியர் ஆகக்கூடிய கண்டிஷன். ஆனால் இதுவே நம்ம பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகும் இலைகள் கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொட்டும். ஸோ இது என்ன காரணத்தினால கொட்டுது அப்படின்னா இலைகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் போதுமான ஒளிச்சேர்க்கை நடத்தி இலையோட ஆரோக்கியத்தை தக்க வச்சிக்க முடியாத சூழலில் செடி நம்ம பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்திய பிறகு அந்த இலையை அப்புறப்படுத்துறதுக்கான ப்ராசஸில் ஈடுபட்டோம். எதனால் அப்படின்னா இந்த இலைகளில் இருக்கக்கூடிய பூஞ்சானதால தான் செடியோட ஆரோக்கியம் குன்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இது இலைகளை அப்புறப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இது பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் அப்புறப்படுத்தாது. எந்தெந்த இலைகளில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அதிக அளவு இலைகளை சேதப்படுத்தியிருக்கோ, அதாவது இலையோட ஆரோக்கியம் ரொம்பவே குன்ற அளவுக்கு அதில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை செடிக்கு போதுமான அளவு இல்லாத பட்சத்தில் அந்த இலைகள் உதிர்வு ஏற்படும். ஸோ இந்த இலைகள் உதிர்வு ஏற்படக்கூடிய அதே சமயத்தில் ஏற்பட்டுக்கூடிய புள்ளிகளை சுற்றி மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இலைகள் அந்த புள்ளியிலேருந்து சரியாக அந்த புள்ளிக்கு 2 மடங்கு அகலத்துக்கு புள்ளியை சுற்றிலும் இலைகள் மஞ்சள் ஆகும். ஸோ அது 4-5 புள்ளிகள் இருக்கக்கூடிய இலைகளில் தான் பெரும்பாலும் நடக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஆகக்கூடிய இலைகள் எல்லாமே உதிர்த்திடும். ஆனால் இதுவே ஓரிரு புள்ளிகள் இருக்கக்கூடிய இலைகள்லையும் அந்த புள்ளியை சுற்றி மஞ்சள் ஆகும், ஆனால் இலைகள் உதிர்வு ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பூஞ்சானக்கொல்லி நல்லா செயல்படுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது நம்ம இன்னுமே தெளிவாக சொல்கிறோம். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூஞ்சானக்கொல்லி செயல்படலை அப்படின்னா இலைகள் மஞ்சளாகி உதிர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் புதிதாக துளிர்க்கக்கூடிய புதிய கொப்புகளில் வரக்கூடிய இளம் இலைகளும் இந்த இலைப்புள்ளி நோயால் பாதிக்கப்பட்டு தான் வளரும். ஸோ இது சிவியராக இந்த இலைப்புள்ளி நோய் பரவிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூஞ்சானக்கொல்லி செயல்படலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது இலைகள் ஒரு பக்கம் உதிர்வு ஏற்பட புதிதாக துளிர்க்கக்கூடிய இலைகள்லேயும் இலைப்புள்ளி நோய் பரவும். ஸோ இந்த ரெண்டுமே பேரலாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூஞ்சானக்கொல்லி வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுவே நம்ம பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவோ இல்லைனா 2வது நாளோ ஆல்ரெடி இந்த இலைப்புள்ளி நோய் தாக்குதல் ஏற்பட்டக்கூடிய இலைகளில் அந்த புள்ளியை சுற்றி இலைகள் மஞ்சளாகி அந்த ரொம்ப சீவியராக பாதிக்கக்கூடிய இலைகள் மட்டுமே உதிர்வு ஏற்படக்கூடிய சமயத்தில் புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் இலைப்புள்ளி நோய் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூஞ்சானக்கொல்லி நல்லா செயல்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இலைப்புள்ளி பூஞ்சான நோயை பரப்பக்கூடிய பூஞ்சானம் எல்லா மல்லிகை செடிகள்லையுமே அழிஞ்சிரும். ஸோ புதிதாக பரவுறதுக்கு பூஞ்சானம் இல்லாத காரணத்தினால இந்த பூஞ்சான நோய் புதிதாக தொழிற்கக்கூடிய குப்பைகளில் இருக்கக்கூடிய இலைகளில் பரவாது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பூஞ்சானக்கொல்லி நல்லாவே செயல்படுது அப்படிங்கிற அர்த்தம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல். ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஓரிரு புள்ளிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சானம் அழிஞ்சிருந்தனாலும் கூட அந்த புள்ளிகள் மறையாது. ஸோ இந்த புள்ளிகள் அந்த இலையில் இருக்கக்கூடிய பச்சைத்தன்மை, அதாவது அந்த இலையில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை நாளில் குன்றி இலைகள் முதிர்ச்சி அடைந்து இலை மஞ்சளாகி இயற்கையாகவே உதிர்வு ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் அந்த இலை செடி விட்டு போகும். ஸோ அது வரை அந்த இலை செடியில் தான் இருக்கும். அந்த இலையில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இலைப்புள்ளி நோய் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த புள்ளிகள் மறையாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அதாவது புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் நம்ம பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புள்ளிகள் ஏற்பட்டுச்சுன்னா தான் அந்த பூஞ்சானக்கொல்லி வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இது ஏற்படலை அப்படின்னா அந்த பூஞ்சானக்கொல்லி செயல்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த 2 நோட் பண்ணாலே போதும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சாவு பூஞ்சானக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம ஒரு ஸ்ப்ரே தான் கொடுத்துருந்தோம், அதுக்கே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இது ரொம்ப தீவிரமாக பரவிச்சு அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் இல்லை 2 கிராம் வரை கூட கொடுக்கலாம், உடனே ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இது நம்ம குறுகிய நாட்களில் பயன்படுத்தக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம குறுகிய நாட்களில் திருப்பி ஒரே பூஞ்சானக்கொல்லியை பயன்படுத்தும் போது இந்த பூஞ்சான நோய் ரெசிஸ்டண்ட் ஏற்பட்டு
இதுக்கு குணமாகாமல் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து புழுனாலும் பூச்சினாலும் பூஞ்சானாலும் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுற வந்து குறுகிய நாட்களில் நம்ம பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால தான். ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து குறைந்தது ஒரு வார காலத்துக்கு நம்ம இடைவெளி விட்டுக்கிறது மேக்ஸிமம் ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் காட்டும். ஸோ அக்ரிவோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.